அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமா இருக்கேன் சார். தமிழ்நாடு முதல்வர் 3 நாள் பயணமாக டெல்லிக்கு வந்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போகிறதா சொல்லி 3 நாள் பயணமாக டெல்லிக்கு வந்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் குறிப்பாக சொல்லப்போனால் அமித்ஷா அவர்களையும் சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் டெல்லி பயணமாக 3 நாள் வந்திருக்கிறார். யார் யாரை சந்திக்க போகிறார் என்ற கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தான் எதையும் செய்ய தயார் என்று பதவியேற்ற தினத்தன்றே பேசிய விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர், கண்டிப்பாக தன்னுடன் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசக்கூடிய 8 பக்க ஸ்பீச், அந்த டிராஃப்ட் ஸ்பீச்சை நான் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் நேர்ந்தது. அதில் தமிழ்நாடு வளர்ச்சிகள், விவசாயம், அதை தவிர டூரிசம், ஹெல்த்து, எஜுகேஷன், அது தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், திருப்பூருக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைப்பது போன்று பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி அவர்கள் எழுதிய கடிதத்தின் மீது அவர் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆக மற்றும் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் செய்கிறார். வள்ளுவம் நேயர்களுக்கு ராபின்சன் மூலமாக ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்றால், முக்கியமாக அனைத்து இந்தியா தலைநகர்களில் மாநில தலைநகர்களிலும் குறைப்பது ஒரு 80% இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். ராபின்சன் சிலிண்டருக்கு பதிலாக பைப் கேஸ் வச்சிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. பெங்களூர், போபால், கல்கட்டா, அஸ்ஸாம் எல்லாத்துலேயுமே பைப் கேஸ், குழால தண்ணி வர மாதிரி கேஸ் வரும் குழால. நீங்க சிலிண்டர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தமிழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது தடை செய்யப்பட்டது. அது முகேஷ் அம்மாவிடம் சண்டை போட்டு ஏதோ பண்ணா, எந்த கான்ட்ரவர்சி தெரியாது. அது ஸ்டாலின் நிறுத்தி வைத்தார். ஒவ்வொரு இடத்துக்கு பண்ணாங்க. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இது வருது. ஏன் டிஆர்பி ராஜா இதை செய்யவில்லை? அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஓரிரு நாட்களில் அதற்கான ஒரு ஆயத்தங்களை டெல்லியில் செய்து வரக்கூடிய 2 வருடங்களில் தமிழகத்தில் குழாய் மூலமாக எரிவாயு கேஸ் வர இருக்கிறது. அனைத்து இல்லங்களுக்கும், குறிப்பாக மாவட்ட தலைநகர் அனைத்திலும் அது பண்ண போறாங்க. அது 2 வருஷம் ப்ராஜெக்ட். அது குறைஞ்சது ஒரு 24,000 கோடி ரூபாய் ஆகுதுங்க. அதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் உதவியும் கிடைக்க போகுது. அதுதான் ஒரு திருப்பு முனை. தவிர பரந்தூர் விமான நிலையத்திற்காக அதுக்கு அட்ஜசன்ட் இடத்துல போய் பார்க்கணும். 5 வருடத்தில் நாங்கள் விமானத்தை கட்டி கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், பரந்தூர் விமான நிலையத்துக்கு தடுத்தது, கேஸ் போட்டது விஜயனுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர் மன்றம் தான் முதல்ல. அதனுடைய ஒரு வீழ்ச்சியாக கூடிய விரைவில் தமிழகத்திற்கு ராம்மோகன் நாயுடு, மத்திய விமானத்துறை அமைச்சர், சென்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த பரந்தூருக்கு எடுத்து இன்னொரு இடம் செலக்ட் பண்ண, அதில் கொடுக்கலாமா இல்லை வேற எங்கேயாவது எடுத்துன்னு போகலாமான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் சென்னைக்கு அருகே 50 அல்லது 75 கிலோமீட்டர் அருகே விமான நிலையம் வரக்கூடாது என்று ஒரு நியதி இருக்கிறது. ஏன்னா ஒரு பிளேன் இறங்கிறதுக்கு 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது தென்னை மாவட்டங்களுக்கு திருச்சி பக்கம் கொண்டு போயிடுவாங்களோ என்ற அச்சமும் இருக்கிறது. இதுதான் நிலவரம். இதையெல்லாம் பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறார். தவிர விஜயனுடைய அணுகுமுறையை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல பாராட்டுக்குடையவராகத்தான் நான் பார்க்கிறேன். அதிகாரிகளும் இல்லாத தானே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறார் நல்லா. ஸ்டாலின்னா பக்கத்துல அதிகாரி வச்சுப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதானா அவங்களே சொல்லுவாங்க இது வேணும் அது வேணும்ட்டு, அதிகாரிகிட்ட கருத்து கேட்பாங்க. இவர் அதிகாரிட்ட கருத்து கேட்கறது கிடையாது. எதுக்கு நீங்க போய் என்ன சொல்றீங்களோ அது ஃபைனல், நான் நினைச்சதை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அது வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதற்கு பல எதிர்வினைகள் இருந்தாலும் ஏக்கிலை சலோ, நான் தனியாக செல்லுவேன் என்ற ஒரு ஐ வில் வாக் அலோன் என்ற மாதிரி ஒரு அடிப்படையில் தான் இவர் செய்கிறார். தமிழகத்திற்கு முதலிடம், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இன்று வெட்னஸ்டே 10th ஜூன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய டின்னர் மீட்டிங்கில் போறப்பறார். அப்போ நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய நிலைமை வரும். இன்று இந்தியாவில் 28 சீஃப் மினிஸ்டர்ஸ்ல 22 பேர் பிஜேபிக்காரர் இருக்காங்க. அது முதல்ல இவர் என்ன போய் பண்ண போறாரோ தெரியாத இருக்கும். அதுதான் ஒரு திருப்பமாக நான் பார்க்கிறேன் ராபின்சன்.
ஓகே சார். இதுல வந்து 8ஆம் தேதி நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல தாவேகா கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா என்ற ஒரு பேசுபொருள் போயிட்டு இருந்த நேரத்துல தாவேகாவினோட 2ஆம் கட்ட தலைவர்களிடத்துல இந்த கேள்வியை முன்வைக்கும் போது எல்லாவற்றையும் தலைவர் முடிவு செய்வார், முதல்வர் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ தினமலர்ல வந்த செய்தி நம்ம பார்த்தோம்னா, இப்போதைக்கு இந்தியா கூட்டணியில நம்ம இணைய வேணாம் அப்படின்னு தாவேகா முடிவெடுத்திருக்கிறதா சொல்றத நம்ம பார்க்கணும். 2029 தேர்தல் வரைக்கும் இந்தியா கூட்டணியில நம்ம இணைய வேணாம், பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்ய வேணாம், அந்த நிலைப்பாடுல தான் இருக்காரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது தவறு என்று நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் இந்தி கூட்டணியில் சேருவதற்கு விதமாக 2-3 கோணங்களில் நான் அந்த விஷயத்தை அணுக ஆரம்பிக்கிறேன், அலச ஆரம்பிக்கிறேன். ஒன்று, அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தலைவர், உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் பீகாருடைய துணை முதலமைச்சராக இருந்தவர். அவர் ராஷ்டிரிய லோக்தள் என்று ஜனதா தள் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். உத்தவ் தாக்கரே என்பவர் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் ஒரு கட்சிக்கு தலைவர், சிவசேனா. இந்த 3 கட்சிகளும் ராகுல் காந்தியை நேரடியாக சொகாய பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்சு ஏன் திமுக விட்ட, திமுக திருப்பி கொண்டது உன்னுடைய கடமை, லாயலா இருந்தாங்க, சமூக நீதி கொடுத்தது திமுக. அகிலேஷ் யாதவ் நன்னா ஒரு பிடிச்சாரு ராகுல் காந்தி. சோனியா காந்தி சொன்னாங்க இவர் சொல்றது சரி அப்படின்னு. ராகுல் காந்தி மூஞ்சி சேப்பாயிடுச்சு, ரெண்டு. காரணம் என்ன என்று கேட்டால், தங்களுக்கு புரிதலை நானே சொல்லி இருக்கிறேன். ப. சிதம்பரம் மூலமாகத்தான் சோனியா காந்தியின் அழுத்தத்தின் பெயரில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அறிவிக்கப்பட்டது. ராகுல் காந்தி அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை பத்தி. அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ராபின்சன், இப்பொழுது காங்கிரஸ் குடும்பத்திலேயே சோனியா, ராகுல், பிரியங்கா 3 பேர் இடையே திமுகவை மீண்டும் கொண்டு வந்தாதான் 2029 தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி அதை எதிர்க்கிறார். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நீங்க சொன்னது, பாஜகவை நாங்கள் பாசிசம் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கோம் தாவேகா. அதனுடைய அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தாவேகாவை எதிர்ப்பார்கள். நேற்று அந்த சிங்கப்பெண்ணுடைய விவரத்தை கூட பேசியிருக்காரு, எங்களுடைய பாலிசி தனிங்கிற மாதிரி. திருச்சியில நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை கூட சொல்லியிருக்காரு இன்டைரக்ட். ஆனா பாஜக பெயர் எடுக்கவே இல்லை. பாஜக பெயர் சொல்ல, மோடின்னு சொல்லல. அவருக்கு உள்ளே திமுக மாதிரியோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா மாதிரியோ, லேடியா மோடியா கருணாநிதி மாதிரியோ இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். மோடி பிரதமருடன் தமிழக முதலமைச்சர் விஜய் நல்ல உறவு காண வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், நாட் பார்ட்டி டு பார்ட்டி. அந்த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இருந்ததுன்னா சிலதெல்லாம் மத்திய அரசுடன் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். பார்ட்டி வைஸ் என்னன்னா பண்ணிட்டு போங்க, திட்டுங்க, அவங்க தோக்கடிங்க, பரவாயில்ல. நரேந்திர மோடியும் அதை வரவேற்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி சொல்வது நேஷன் ஃபர்ஸ்ட், இவர் சொல்லுவது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். சென்ற வாட்டி கூட திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைலுக்கு டாக்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னோடனே மறுநாளே டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அதை குறைச்சாங்க, போன வாட்டி சீஃப் மினிஸ்டர் வந்த போது. அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, முதலாளிகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, வழக்கறிஞர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, யங் ஜெனரேஷன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு யோசனை சொன்னால் அதில் மக்களுக்கு லாபம் என்றால் நரேந்திர மோடி கையெழுத்து போடுவது தயங்க மாட்டார். அது பல உதாரணங்கள் அதுக்கு இருக்கின்றன. அதை புரிந்து கொண்ட விஜய் அவர்கள் நாளைக்கு கூட நிதி ஆயோக் கூட்டத்தை பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசுவதுதான் அவருக்கு தலையாய கடமை. ஹெல்த் கண்டிஷன், டூரிசம் செக்டார், அதை தவிர எஜுகேஷன், இந்த காலேஜ், பிரைவேட் காலேஜஸ், எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் பண்ண போறேன், சைபர் செக்யூரிட்டிக்கு பண்ண போறேன்ட்டு நேற்று கூட அந்த மந்திரியோட தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கூட்டம் போட்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போறாரு ஆல் இண்டியா நிதி ஆயோக் கூட்டத்தை. ஆக மொத்தம் மத்திய அரசாங்கத்துடன் எதிர்பார்த்தார். இப்போ கமிங் டு தேர்ட் பாயிண்ட், திரிணாமுல் காங்கிரஸ் கலைந்து விட்டது மேற்கு வங்காளத்தில். அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி, வள்ளுவம் நேர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேக செய்தி என்ன என்று கேட்டால், ராபின்சனுக்கு சொல்லுகிறது, திரிணாமுல் காங்கிரஸை காங்கிரசுடன் இணைக்க பாடுபடுகிறார் மம்தா பானர்ஜி. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மூவருமே
எல்லா காங்கிரஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் பெயர் இருக்கக்கூடிய கட்சி, என்ஆர் காங்கிரஸ் உள்பட, சரத்பவார் காங்கிரஸ் உள்பட, ஜெகன் ரெட்டி காங்கிரஸ் உள்பட அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதில் மம்தா பானர்ஜி முன்முன் இருக்கணும். மம்தா பானர்ஜிக்கு ஒர்க்கிங் பிரசிடென்ட்டை கொடுத்துட்டு மல்லிகார்ஜுன் தலைமையில் இருக்கணும் அப்படிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அது நாளைக்கு அவசர கூட்டம், சிடபிள்யூசி கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டுக்கொண்டாலும் ஒட்டுக்கொள்வார்கள் என்று காரணம் என்ன, அந்த பெருங்காடு டப்பா ஆயிடுச்சுங்க இந்த திரிணாமுல் காங்கிரஸ். எல்லா எம்பியும் பிஜேபியில் சேர போறாங்க. அது பெரிய ஜோல்ட்டு ராபின்சன். தமிழக அரசியலும் வெஸ்ட் பெங்கால் அரசியலும் தான் இந்தியாவிலேயே ஒரு புது அரசியலை கொண்டு வந்தது. இப்போ விஜய் வந்து இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கரைந்து கொண்டு வருவதை விஜய் புரிந்து கொள்கிறார். வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது ஒரு ரூபமாக எடுத்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது, நேற்று இந்தி கூட்டணியில் ஏன் திமுக வரவில்லை என்று சொன்ன அகிலேஷ் யாதவ் நான் காங்கிரஸ் நான் பிஜேபி ஒரு கூட்டத்தை அவர் கூட்ட இருக்கிறார் லக்னோவில். அது ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார் அங்க. அப்போ காங்கிரஸை கைட்டி விட்டுறாங்க. ராகுல் காந்தி பிரதமர் இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து அகிலேஷ் யாதவ் பிரதமர் ஆக்க போறாங்க. ஆனா இங்க மம்தா பானர்ஜி சேர்ந்து காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பிரதமர் ஆக்க போறாங்க. அதுக்கு மம்தா பானர்ஜி ஒத்துக்கல. ஓகே சார், இதுல எது நடந்தாலும் பிஜேபிக்கு தான் லாபம். இது எது நடந்தாலும் அது சேரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் விஜய் இருக்கிறார். நீ பிஜேபிக்கு லாபமா நஷ்டமா அதை பார்க்காதீங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. அது விஜய் நினைப்பது என்ன என்று கேட்டால், திமுகவிற்கு காங்கிரஸ் முதுகில் குத்தின மாதிரி விஜய் முதுகிலும் குத்துவார் என்ற எண்ணம் விஜயினுடைய ஒரு பக்கத்துல இருக்குதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதைத்தான் நேற்று கூட சொன்னார் சீமான். 20-10 எம்பி வாங்கிட்டு நீ போய் அவளை ராஜினாமா பண்ணுன்னு சொன்னார். சார் அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் திரும்ப பதில் சொல்லிட்டாரு சார், உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானும் ராஜினாமா பண்றேன் அப்படின்ட்டாரு சார். மாணிக் தாக்கூர் விட்டு தம்பி, மாணிக் தாக்கூர் irrelevant. இந்த விஷயத்துல மாணிக் தாக்கூருக்கு அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, சைபர், ஜீரோ. லார்ஜர் பிக்சர் பாருங்க. தமிழ்நாட்டுல திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ தாவேகா மாதிரியோ காங்கிரஸ் இல்லவே இல்லைங்களே தம்பி. ஆர்கனைசேஷன் வைஸ் சொல்றேன். 2 தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் இடமில்லாத செய்து விட்டார்களே மாநில கட்சிக்கு சேர்ந்து. ஸோ அந்த கம்மிங் டு தி பேசிக் பாயிண்ட் அகைன், தாவேகாவுடைய இந்த 3 குறிப்பினால் தான் அவங்க சேர மாட்டாங்க என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடியது. அது பிஜேபிக்கு ஒத்துக்குது. நீங்க சொல்ற மாதிரி யாரும் இல்லைங்கன்னு அவங்க இப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து தனியா வந்துட்டாங்க டிஎம்கே லோக்சபால. இது 21ஆம் தேதி ஜூலை மாதம் பாராளுமன்றம் கூட இருக்கிறது. ராகுல் காந்திக்கு அடுத்ததாக உட்கார்ந்து கொண்டிருந்த கனிமொழி இப்ப 3வது 4வது ரோல போயிட்டாங்க, பக்கத்துல உட்கார மாட்டேன்ட்டாங்க. காங்கிரஸ்காரர்களுக்கு கருப்பு கொடி காண்பிக்க இருக்கிறார்கள் திமுகவினர் நாடாளுமன்றத்துக்குள்ளாக. அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில எப்படி விஜய் வந்து ஒரு முடிவு எடுப்பாரு? விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அகில இந்திய நோக்கத்தை பார்க்க மாட்டார், தமிழ்நாடு நோக்கத்தை தானே பார்ப்பாரு. அவருக்கு அப்போசிஷன் இருக்கா இல்ல சப்போர்ட் இருக்குதா, டிஎம்கேனுடைய நிலைப்பாடு என்ன, அவன் எப்படி காயை நகர்த்துறான்னு பார்ப்பார்ல செஸ் போர்ட்ல. இது நடுவில் பாஜகல இருந்து வெளில வரவே இல்லை அதிமுக. இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாவேகா தலைவரை பார்த்தாலும் கூட அவங்களும் பாஜக இருந்து வெளில வரல. டிடிவி தினகரன் வெளில வரல. அவங்க 3 பேரும் வெளில வந்துட்டாங்க, பிரச்சனை மாறும். ஆனா அவங்க நாளைக்கு கூட்டத்துல வரவே இல்லை. அவங்க அது ஒண்ணு பார்க்கணும். நீங்க நாளைக்கு பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டம் இருக்குது, அதுல தம்பிதுரை தான் கலந்துக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி வரல. இது ஒரு சிக்னல் உங்களுக்கு. ஸோ இந்த 5-6 புள்ளிகளை நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு கதை உருவாகும் உங்களுக்கு. புரியுது சார். திமுக என்ன முடிவு எடுக்க போறாங்க இனி? திமுக கலைஞ்சு கொடுத்து தம்பி, திமுக பத்தி பேசாத தம்பி. சார் இனி தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ராபின்சன் சொல்லுங்க சார். சொன்ன கோச், எனக்கு வயசு 75 தம்பி. ஐயா கருணாநிதி அவர்களையும் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதாவுடன் நெருங்கி பழகியவன் என்ற ஒரு மூத்த இது தலைமை நடிச்சு போச்சு பாருங்க. சின்னதான் போயிடுச்சு, கொஞ்சம் இல்லை குறைச்சல் ஆயிடுச்சு. அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன், திமுக தனித்து இருக்கவே இருக்காது. தண்ணியில இருக்கிற மீனை தரையில போட்டீங்கன்னா எப்படி துடிக்கும், அந்த மாதிரி துடிக்கிறாங்க. இப்போ திமுக தனித்து இருக்கவே இருக்காது. கூட்டணி இருந்தால்தான் தமிழக அரசியல் இனி நடக்கும். கடந்த
1996 பாத்தீங்கன்னா டிஎம்கே கிராஃபை பாத்தீங்கன்னா கூட்டணியில் தான் இருந்திருக்காங்க. அதை புரிஞ்சிருந்தா ராகுல் காந்தி அவருக்கு முதுகுல டக்குன்னு குத்தினார். காங்கிரஸ் மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற எல்லா கட்சிகளுமே திமுகவுக்கு துரோகம் விளைவிச்சதா சொல்றாங்க. அவங்க இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்கிறாங்களே, அவங்களுக்கு பயம். தாவேக்காடு காங்கிரஸ் வெளில போச்சு, ஏடிஎம்கே அந்த 47 பேர் சபாநாயகர் சொல்லிட்டாரு பதவி இறக்கல 21 பேர். அவங்க எல்லாரும் ஏடிஎம்கே டிவிகே சப்போர்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? அது ஜனவரி பிப்ரவரி மாசத்துல வரப்போகுது. இந்த விபி சிங் வந்து இப்படி 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 அரசியல் நடத்தினார், அது மாதிரி ஓட்டுவார் விஜய். அதிமுகவை ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கௌரவ பதவி கொடுத்து வச்சிருவாங்க எதிர்கட்சி. ஆனா இஷ்யூ பேஸ் சப்போர்ட். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப காங்கிரஸ் வெளில வந்துடும், திருப்பி திமுக போயிடும். அது அதுக்குதான் இந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் மது மேல் போன மாதிரி இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரனை நம்பவே கூடாதுங்க. என்னைக்கு ஒண்ணா துரோகம் பண்ணுவாங்க, முதுகுல குத்துவாங்க, ஏறி உட்காந்து முதுகுல ஏறி உட்காந்து முத்தமும் கொடுப்பாங்க, முதுகுலை குத்துவாங்க, முத்தமும் கொடுப்பாங்க. சார் குறிப்பா சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி என்ற ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்னைக்கு சொல்லுவாரு, அப்புறம் பாருங்க. ஏன்னா அவருக்கு இப்போ யார் கண்டாங்க? 4ஆம் தேதி அன்னைக்கு திமுக இருந்தாங்க, மே மாசம். 6ஆம் தேதி காத்தால இவங்கெல்லாம் அந்த பக்கம் போட்டாங்க. கேட்டா ஸ்டாலின் தான் எங்களை அனுப்பி வச்சாரு. ஸ்டாலின் சொல்ற என்னுடைய அரசாங்கம் தான் 2.0 நடக்குதுன்னா டிஎம்கே நடக்குது 2 விஜய் நடத்துறாருன்றாங்க. ஸோ அதனால இந்த ஈவெண்ட் ஆஃப் ஏடிஎம்கே சப்போர்ட்டிங் டிவிகே கடை காலி ஆயிடும். அது 28ஆம் வருஷத்துக்குள்ள வருதா இல்லையா பாருங்க. அதனால தான் விஜய் தயங்குறாரு. சார் இந்த ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. 6 மாசத்து ஏங்க 3 மாசம் குறைச்சாரு அவரு? குறைஞ்சிட்டே வருதுங்க சார் நம்பிக்கை. ரஜினிகாந்த் 2 வருஷம் அதிகம் இருந்து சார் தாவேக்காம இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. கம்யூனிஸ்ட் சொல்றாங்க விடுதலை தமிழ் வெற்றி கழகத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் 5 வருடம் சப்போர்ட் கொடுக்குங்கிறார். அவரே முதலமைச்சர் ஆகணும். இந்த திருமாவளவன் அவர் சொல்ற 5 வருஷம் இருக்கும்னு, இவர் 2 வருஷங்கிறார், இவன் 3 மாசங்கிறாரு. என்னை பொறுத்த மட்டில் விஜய்க்கு அரசியல் அனுபவம் வந்து விட்டது இந்த 1 மாதத்தில். இன்றுடன் அவர் 1 மாதம் முடிவடைகிறது. அவர் 2 பக்கமும் டைட் ரோப் வாக்கிங் பண்ணிட்டு அரசாங்கத்தை நல்லா நடத்துவார். டிஎம்கேக்கும் பெப்பை, ஏடிஎம்கேக்கும் பெப்பை, தனி ஒரு அரசியலை தமிழகத்தில் புகுத்தி விட்டார் விஜய். யாருமே இனிமேல் அதை மாற்ற முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார். சார் தமிழ்நாட்டுல செயல்படக்கூடிய 3 ஊடகங்கள் பிரதானமா இருக்கக்கூடிய பாலிமர், நியூஸ் 7, 24/7, அதுக்கப்புறம் தமிழ் ஜனம் போன்ற ஊடகங்களை முடக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்கள்ல இருக்கிற ஜேர்னலிஸ்ட், அந்த ஊடகங்கள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கடுமையான அறிக்கைகளை சொல்லியிருக்காங்க. அதே போல அரசியல் கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாருமே இதை வந்து வன்மையா கண்டிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்திருப்பாங்க. ஊடகங்களை முடக்குகிறதா தாவேக அரசு என்ற ஒரு கேள்வியும் வருது. செய்திகளை முடக்குவது என்பது தவறு. பேசிக்கா அது டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். நான் வந்து நியூஸ் பேப்பர்காரனா இருந்ததுனால நான் சொல்றேன், இருக்கிறதுனால சொல்றேன். அது மத்திய அரசாங்கமாகட்டும், மாநில அரசாங்கமாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் தேவை. அதை ஒடுக்க நினைத்தாரே ஆனால் விஜய் அவர்கள் தவறு என்பதைத்தான் மனதில் கொள்ளுகிறேன். ஆனா இதே தவிர திமுக செய்தது எல்லாரும் செஞ்சாங்க, அதிமுக செஞ்சாங்க, காங்கிரஸ் செஞ்சாங்க. தனக்கு எதிராக எது வந்தாலுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அந்த மாதிரி விஷயம் திமுக பாணியிலே தாவேகா பயணிக்குதா அப்படின்ற கேள்வி வருது. ஆமாமா, அது சொன்ன அவரே சொல்லிட்டாருங்களே ஸ்டாலினே, என்னுடைய அரசாங்கம் தான் நடக்குது இப்போன்னு சொல்லிட்டாரு பாருங்க. இந்த இவங்களெல்லாம் உள்ள அனுப்பிச்சிட்டு டிஎம்கே 2 நடக்குது விஜயின் பெயரில்னு சொன்னார். அதுதான் நடக்குது. அதிமுக பாணியோ திமுக பாணியோ புதுமுகமாக தான் அந்த மாதிரியான பாணியை நடத்தாத விஜய் அவர்கள் கண்டிப்பாக திமுக பாதையில் தான் செல்லுகிறார் என்ற எண்ணம் பலரிடம் மனதில் வந்து விட்டது. ஓகே சார், செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் அடிப்படையில டிரான்ஸ்ஃபார்மர் வழக்குல சிபிஐ வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க. நேற்று தினத்துல அதை பதிஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க விவகாரத்தை? தமிழகத்தை பொறுத்த மட்டும் சிபிஐ என்றால் அதிமுக, திமுக, தாவேக அனைவருக்குமே ஒரு வெறுப்பு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் தன்னுடைய ஊழல்களிலோ நல்லதுகளிலோ தலையிடக்கூடாது என்று. ஆனால் கோர்ட்டுகளோ அல்லது தன்னிச்சையாக தமிழக அரசாங்கமே கொடுக்கலாம் என்ற நீதியில் இருக்கிறார்கள். கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா இப்ப பாருங்க கரூர் விஷயத்தை அவங்களே போட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் என்னை பொறுத்த மட்டில்
திருச்சி சம்பவத்திற்கு அடுத்ததாக சிபிஐக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூவை தான் கொடுக்குறாங்க. ரெண்டுத்தையும் காமனா இருக்குது செந்தில் பாலாஜி. நான் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை சொல்ல இருக்கிறேன் தங்களுக்கு. தாங்கள் அதை பிரசுரிப்பீர்களா இல்லையா, கருத்து சுதந்திரம் எனக்கு இருந்தாலும் தாங்கள் அதை கட் பண்ணக்கூடாது என்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லுகிறேன். அதில் ஒரு ஒரு கேஸ் போட்டாலும் போடுவாங்க. வள்ளுவன் அரசாங்கம் வள்ளுவன் தொலைக்காட்சி மீது முதலமைச்சருக்கு ஒரு மனதில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஓகே. செந்தில் பாலாஜி பற்றி அவர் பல கருத்துக்களை வைத்திருக்கிறார். நல்லதற்கு கெடுதலும் இருக்கு. ஓகே. சட்டசபை 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. சட்டசபையில் நான் செந்தில் பாலாஜியும் KN நேருவும் பார்க்க கூடாது, அதற்கு முன்னதாக கைது செய்ய முடியுமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் போலீசார். ஆக நாளை அல்லது நாளை மறுநாள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் டெல்லியில் இருக்கும் பொழுதே செந்தில் பாலாஜி மீதான கருத்துக்களை விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கு மத்திய அரசும் கை கொடுக்கும். என்ன, மத்திய அரசு அந்த கரூர் சம்பவத்துக்கு ஹேமமாலினி தலைமையில ஒரு டெலிகேஷன் அனுப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா. அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி சட்டசபையில் நுழைய மாட்டார், அதற்கு முன்னதாக கைது செய்யப்படுவார் என்பதுதான் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அதே மாதிரி 3 மந்திரி திமுக இருக்கு. அதுக்கப்புறம் நீ எடுத்து வச்சுங்க ராபின்சன், 3 மந்திரி தொட்டாங்கன்னா 4வது மந்திரி உதயநிதி கிட்ட போய் நிற்கும் காட்சியில். ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவித்து சட்டசபையை நடத்தக்கூடாது என்று திமுக உறுப்பினர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுல வந்து பெரிய ரகலை நடக்குங்க. கவர்னர் உரையும் பொழுதே கூட பல அசம்பாவிதங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ரகசிய குறிப்புகள் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. அதைத்தான் நான் தங்களுடைய நேயர்களும் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே சார். KN நேரு மீதும் வந்து அதே மாதிரி வழக்கு போல IPS ராஜகண்ணப்பனையும் சேர்த்துங்க, துரைமுருகனையும் சேர்த்துங்க, பெரியசாமி சேர்த்துங்க. அப்புறம் இந்த லா மினிஸ்டரா இருந்தார் பாருங்க ஒருத்தர், ரகுபதினு ஒருத்தர், திமுக எல்லா கட்சியிலும் இருந்திருக்காரு. அவர் இல்லாத கட்சி கிடையாது, அவனையும் சேர்த்துங்க. இந்த 5 பேரும் உள்ள போடுவாங்க வரிசையா. திரிணாமுல் காங்கிரசுக்கு ஏற்பட்ட கதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 2027 ஜனவரிக்குள் ஏற்படும் என்பதுதான் டெல்லியில் உலாவக்கூடிய அரசியல் செய்தி. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, நிர்மல்குமார் அவர்கள் வந்து போன வாரத்தில் ஆளுநரிடம் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாரு. செந்தில் பாலாஜி மீது நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த வழக்கு வந்து போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. அந்த வழக்கும் விசாரிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கவர்னர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் ராபின்சன், வள்ளுவம் நேயர்களுக்கு, ஆளுநர்கிட்ட நீங்க கூட கடிதத்தை கொடுத்துட்டேன்னு வச்சு கொண்டு போய் அந்த கடிதத்தை நீங்க வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த கடிதத்தினுடைய நகல் எனக்கு வந்துடும். ஓகே. என்னுடைய கருத்தை கேட்பார் ஆளுநர். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய கருத்தை ஆளுநர் கேட்டிருக்கிறார் இமெயில் மூலமாக. அதுல இந்த கேஸும் நிலுவையில் வந்ததுன்னா சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுத்துருவார் கவர்னர். ஏற்கனவே செந்தில் பாலாஜி கொடுத்தாச்சு. இது 2வது கேஸ். ஒரு கேஸ்ல கோர்ட் விடுதலை செய்தா கூட 2வது கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுங்கிறது தான் தமிழக அரசாங்கத்தினுடைய எண்ணம். ஆக மொத்தம் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியும் KN நேரும் கைது செய்யப்படுவார்கள் அசம்பிளி செஷனுக்கு முன்னாடி என்பதுதான் என்னுடைய கருத்து. 18ஆம் தேதிக்கு முன்னாடி 18ஆம் தேதிக்கு முன்னாடி ஆரம்பிச்சா ஒருத்தர் போவாரு, 18ஆம் தேதிக்கு அப்புறம் 3 போவாரு. திமுக ஒரு கலகலத்தை வைக்கிறது பண்ண போறாரு விஜய். அரசியல் எதிரி திமுக என்பதை நிரூபித்து காண்பிப்பார். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார்.